சொட்டு சொட்டா உள்ள சொட்டி பெட்டா நெஞ்சோட சால்வெண்டா ஒட்டிக்கிட்டா ரோட்டோரம் பெட்ரோல் பங்க போல ஹே பக்குன்னு என்னத்தான் பத்த வச்சா கண்ணோடு கண்ணும் கலந்தாச்சே வாய் வார்த்தை கூட மறந்தாச்சே ஹோ ஹோ அந்த அண்ணா போற ஷூட்டிங் எடுக்கறாரு. டேய் அந்த கேமரால எப்படிடா ஷூட்டிங் எடுக்க முடியும்? அது போட்டோ எடுக்கிற கேமராடா. அண்ணா எங்களே ஒரு போட்டோ எடுக்கறீங்களா? என்னையும் உங்களோட விளையாட்டுக்கு சேர்த்துக்குவீங்களா? சின்ன பசங்க கூட எப்படி நான் பெரிய பசங்க விளையாட முடியும்? அப்பதான் பெரிய போட்டோ எடுத்து தருவேன். கண்ணால டச்சடிச்சு முன்னால நிக்கிறா கையோட மனசு அங்கங்க பிக்கிறா கண்ணால டச்சடிச்சு முன்னால நிக்கிறா கையோட மனசு அங்க போட்டு பிக்கிறா ஃபுல் டாஸ் பால தானே. ஒரு பொண்ணு பந்து மேல பட்டம் கொஞ்சம் கூட கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே சீரப் சொல்லிட்டு போகும்போது ஒரு சாரி கூட கேட்கலன்னா அப்படிங்க. சாரி, இது பந்து மேல பட்டதுக்கு. ஒன் மோர் சாரி, வேகமா போன உங்களை நிப்பாட்டினதுக்கு. உங்களை எனக்கு தெரியும், யோகா டீச்சர் தானே, உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். துரத்தி துரத்தி வந்து என்னை பிடித்தா இந்த பகலில் கூட என்று வண்ணம் அடித்தாய் இடைவெளியில் நாமல் நினைக்கிறேன் உந்தன் பாலழுவோ எந்தன் பெண்மை தலை முதல் கால் வரை தவிக்கிறேன் என்ன நிகழுமோ
மேம் டீச்சர் யோகா அவங்கள என்னையா? நீங்க இல்ல பின்னாடி. அவங்க தான். இவங்களா? அவங்கள இந்த பக்கம் வர சொல்லுங்க. பாட்டி உங்களை கூப்பிடுறாரு. என்னையாம்மா வந்துருச்சாம்மா? அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி வாங்க. பார்த்து மெதுவா இருங்க. அது யாரு? உங்க பேருனா? பேரன் போல தான். தம்பி எங்கள் வீட்டு மாடியில் குடியிருக்கு. ஃபோட்டோ எடுக்கும். ஏதோ பத்திரிக்கையில் வேலை பார்க்குதான். என்னை சர்ச்சுக்கு கொண்டு வந்து விடுறது, திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே அந்த தம்பி தான். எனக்கு மட்டும் இல்லை, யார் என்ன கேட்டாலும் எல்லாருக்கும் உதவி செய்யும். கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட பரீட்சை எழுதி கொடுக்கும். ரொம்ப நல்ல புள்ளம்மா. தம்பி இவங்களும் எங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்க தான். தெரியும் பாட்டி. இவங்க யோகா டீச்சர். உங்களை பார்க்க ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், ஆனா பார்க்க முடியல. நீங்க தான் ரொம்ப பிஸியாச்சே. நாளைக்கு கண்டிப்பா உங்களை மீட் பண்ணிடுவேன். உன் பேர் என்னம்மா? மலை ராணிமா. ரொம்ப அழகான பேர். மழை ராணி ரொம்ப வித்தியாசமா இருக்கே. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. எங்க என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களா? சரி நீங்க சொல்லலாம் பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன். பாய். மிஸ்டர் லாரன்ஸ், இந்த 10 வருஷத்திலே நீங்க எங்க ஆசிரமத்துக்கு நிறைய செஞ்சிருக்கு. இன்னைக்கு எங்க ஆசிரமத்திலே பொண்ணினை கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்க பாரு, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு. ஒரு நாள் நல்ல மழையிலே பச்சை குழந்தை ஆசிரமத்து வாசல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. மழையில கிடைச்சனாலே அவளுக்கு மழை ராணின்னு பேரு வச்சு 21 வருஷம் ஆகுது. இங்க இருக்கிற எல்லாவரையும் அவளோட சொந்த அக்கா தங்கச்சியாக தான் பார்க்குறேன். அவளோட விருப்பம் தான் எங்க விருப்பம். மற்றபடி எங்களுக்கு ஒரு ஆட்சேபனும் கிடையாது. மழை இங்க வா. என்னதானே தேடுறீங்க? இங்க இருக்கீங்களா? என் பேர் சத்துரா. உங்களுக்கு என்ன நீங்க வேணும்? தான் வேணும். ஐ மீன் யோகாவை பத்தி உங்ககிட்ட இருந்து ஒரு ஆர்டிக்கல் வேணும். யோகாவை பத்தி தானே தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. யோகா ஆத்மாவையும் மனசையும் சுத்தப்படுத்தும். அது ஒரு வித அனுபவம். உங்களால உணர மட்டும்தான் முடியும். எக்ஸாம்பிள்? எங்க ஆசிரமத்து குழந்தைங்க இது வரைக்கும் வெட்டுக்காயத்துக்கு தவிர ஹாஸ்பிட்டலுக்கு போனதே இல்லை. எவ்ரிதிங் சால்வ்ட் பை யோகா. யோகா நம்ம நாட்டோட பெருமை. ஆனா அதை நம்ம மறந்துட்டோம். இப்ப திரும்ப அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எந்த வயசுலயும் ஆரோக்கியமாவும் நம்பிக்கையாவும் இளமையாவும் வாழலாம். அப்போ உங்க வயசு? சாரி லேடிஸ் கிட்ட வயசெல்லாம் கேட்க கூடாதுல்ல. சாரி. 28. நான் ஒரு 20-21 இருக்கும்னு. நெக்ஸ்ட் क्वेश्चन. நான் நினைச்சது ஒண்ணு, தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு. யோகாவை பத்தி தான் சொல்றேன். ஆர்டிக்கலுக்கு இது போதுங்க. வரேங்க. என்னங்க 28ன்னு போய் தானே சொன்னீங்க? பரவாயில்ல, உண்மையை சொல்லியிருந்தாலும் நான் போய் நினைச்சுக்கிறேன். துரத்தி துரத்தி வந்து என்னை பிடித்தார், இந்த பகலில் கூட இன்று வண்ணம் அடித்தார். இடைவெளியில் நாமல் நினைக்கிறேன். ஹலோ. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இன்டர்வியூ எடுத்தேன். நீங்க பேசுனதுல மயங்கி போய் போட்டோ எடுக்க மறந்துட்டேன். 2-3 போட்டோஸ் எடுத்துக்கலாமா? வீட்ல எடுத்தா பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம். அட்ரஸ் சொல்லவா? அட்ரஸ் எல்லாம் வேணாங்க, வாசல்ல தான் நிக்கிறேன். சாரி கேட்காம வந்துட்டேன். பரவாயில்ல, உள்ள வாங்க. எங்க நேஷனல் ஆந்தத்துக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க தெரியாது. நீங்க பாரதிராஜா படம்லாம் பார்த்தது இல்லையா? அவர் ஹீரோயினுக்கெல்லாம் எப்படி நடிப்பு சொல்லி தருவார் தெரியுமா? ஒரு நிமிஷம். குருவே, குறை இருந்தா மன்னிச்சிரு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்துருச்சு வெக்கத்தை விட்டு. அப்படி இருங்க. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச். இருங்க, கிளம்புறேங்க. காஃபி சாப்பிட்டு போலாம்.
கண்டிப்பா இன்னைக்கு இல்லைங்க, இன்னொரு நாள். பாய். மழை இங்க வா. இவரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்னென்ன ஓம் விருப்பத்தை என்கிட்ட சொல்லு. வரா மிஸ்டர் லாரன்ஸ். திடீர்னு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும் என்னை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு. நீங்கள் சம்மதம் சொன்னால் சந்தோஷம், இல்லைனாலும் வருத்தப்பட மாட்டேன். பிடிக்கலைன்னா கூட தைரியமாக சொல்லிடுங்க. பிடிக்கல தானே? கார்கில்ல சண்டை நடக்கும்போது என்னை கூட்டிட்டு போவீங்களா? கூட்டிட்டு போவீங்களா? ஷூட் பண்ணவே வைக்கிறேங்க. ஹலோ, நான் உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றேனா? இல்ல இல்ல. உங்க ஆர்டிக்கல் எப்படி இருக்கு? உங்ககிட்ட பிடிச்சதே உங்க சைலன்ஸ் தான். உலகமே தலகீழாச்சு அந்த நொடியில ஜெயகாந்த் எழுதின ஒரு சிறுகதை, அழகிய ஒரு ஆடை. அதுக்கு நீங்க தாங்க பொருத்தம். உண்மையை சொல்ல போனா மனுஷனுக்கு அழகு அவன் போடுற ட்ரெஸ்லயே இல்லை. சொல்ல போனா ட்ரெஸ், ஜுவல்லரி, மேக்கப் எல்லாமே ஒரு ஆபாசம் தான். அழகை கெடுக்கிறதுக்கு பேர் தான் ஆபாசம். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? உதாரணத்துக்கு இந்த மயில் மானுக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டா எவ்வளோ ஆபாசமா இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்களேன். என்னங்க, இந்த சாங்கை கேட்டிருக்கீங்களா? என்ன படம்? அபூர்வ ராகங்கள், பாலச்சந்தர் படம். முரண்பட்ட காதல சொல்றதுலயும் அவர் சிகரம் தான். அந்த படத்துல ஸ்ரீவித்யா இருக்காங்களே, அப்படி ஒரு அழகு. குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு சான்ஸே இல்லை. இப்பெல்லாம் யாருங்க குங்குமம் போட்டு வச்சுக்கிறா? எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு தான். குங்குமம் போட்டுல அழகு இருக்கு, அறிவியல் இருக்கு. நீங்க கூட ஸ்டிக்கர் போட்டு எடுத்துட்டு குங்குமம் போட்டு வச்சா ஸ்ரீவித்யாவை விட ரொம்ப அழகா இருப்பீங்க. நிஜமாவா? இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாச்சே, ஏன் எழுதி கொடுக்குறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் தனியாக தான் இருக்கேன். நீயும் அப்படிதான். மேரேஜுக்கு அப்புறம் நீ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு எதுக்கு தனியாக இருக்கணும்? இதுக்கு முன்னாடி நாட்டுக்காக சாகணும்னு நினச்சேன். இப்போ கொஞ்சம் சுயநலம். இனிமே எல்லாமே நீ தான், எல்லாமே உனக்காக தான். என்ன? கண்ணால டார்ச் அடிச்சு முன்னால நிக்கிறா, கையோட மனச அங்கங்க பிக்கிறா. புல் டாஸ் போல தானே அடிச்ச ஒரு சிக்ஸர் தானே, டெட்டான செல்லுக்கு அவதாய் நீ சார்ஜர். ஹலோ, நான் சத்துரா பேசுறேன். உங்ககிட்ட பர்சனலா பேசணும். வாசல்ல நிக்கிறீங்களா? இல்ல, கிரவுண்ட்ல. என்னன்னு தெரியல, கொஞ்சம் படபடப்பா இருக்கு. என்னாச்சு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நான் வீட்டுக்கு வரலாமா? இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வாங்க. ஆனா நான் வரும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி குங்குமம் போட்டு இருக்கணும். இருப்பீங்களா? ஸ்டிக்கர் போட்டு இல்ல, குங்குமம் போட்டு. கேப்டன், காஷ்மீர் வார்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, இப்போ வேலையை எழுதி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. மிலிட்ரியில் இருக்கிறது பெரிய வரம். அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. உங்களை எனக்கு பிடிச்சதுக்கு நீங்க ஆர்மியில் இருக்கிறது ஒரு காரணம். நீங்க நாட்டுக்காக சாகலைன்னா பரவாயில்ல, ஆனா நான் மிலிட்ரிக்காரன் பொண்டாட்டியா தான் சாகணும்.
பொட்டு எடுத்துட்டு குங்குமம் போட்டு வச்சா ஸ்ரீவித்யாவை விட ரொம்ப அழகா இருப்பீங்க. ஸ்டிக்கர் போட்டு இல்ல, குங்குமம் போட்டு. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீங்க தானே வர சொன்னீங்க. நான் என் ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எந்த விதத்திலேயாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. அன்னைக்கு உங்க மேல பந்து பட்டு நீங்க என்ன பார்த்த பார்வையில கலங்கப்படாத காதல உங்க கண்ணில் நான் பார்த்தேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் தெரியாம உங்களை இங்க வர சொல்லிட்டேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. நீங்க அழக்கூடாது. நீங்க அழுத நான் உடைஞ்சிருவேன். என்னோட வாழ்க்கைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்கே கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். பெருமையா இருந்த என் வாழ்க்கைய அன்பால நிறைச்சிட்டமா. இப்படியே செத்து போனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க குணமாயிடுவீங்க. இந்த ஆயுள் முழுக்க தீராத காதலோட உங்களுக்காகவே வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்களை பத்தி முழுசா பாட்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு அம்மாவா அப்பாவா நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மழை, உனக்கு அந்தந்த வயசுல கிடைக்க வேண்டிய அம்மாவுடைய அன்பு, உறவுகளோட பாசம் என் மூலமா கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப எதுவும் கொடுக்காம ஏமாத்திட்டு போயிடுவோன்னு பயமா இருக்குமா? இந்த மாதிரி நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேணாம் சத்ரா, அவருக்குள்ள இருந்து என்னால முழுசா வெளியில வர முடியாது. இதோட விட்டுறலாம் ப்ளீஸ். எந்த காலத்துல இருக்கீங்க? வீட்டுக்காரர் செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை தன்னைத்தானே அழிச்சுக்கிற தண்டனையை விட கொடுமையான தண்டனை உலகத்துல வேற இருக்குமான்னு தெரியல. எனக்கு அப்புறம்
உன் மனசுக்கு பிடிச்சவங்க கூட நீ வாழணும். அதான் என் ஆசை. என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்க உங்களை இன்னொருத்தரோட மனைவின்னு சொல்றத எந்த வகையிலும் என்னால ஏத்துக்க முடியாது. என் கண்ணில் இருந்து வழிகிற இந்த கண்ணீர் துளியில உங்க மனசும் இருக்கு. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன். உன்னோடு வாழ விதி இல்லை என்றாலும் நீ வாழ தடையில். நீ ஆசைப்பட்ட வாழோடு உன்னை சேர்த்து வச்சு பார்க்கிறேன். ஓனத்துக்கு ஒரு குங்குமத்தை அந்த நிம்மதியில் போகிறேன். 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 ஓ நெத்திக்கொரு குங்குமத்தை